இப்ப இருக்க ஜெனரேஷன் ஃபோன்ஸ்ல ரொம்பவே அடிக்ட் ஆயிருக்காங்க. அப்படி ஒரு சின்ன குழந்தை ஃபோன்ல ரொம்ப அடிக்ட் ஆனனால நடந்த ஒரு அவல நிலைய இப்ப நீங்க பாருங்க. इधर देख बेटा राहुल देख कौन आया तुझसे मिलने। देख तेरे दोस्त बाहर खड़े होकर इंतजार कर रहे हैं। खाना तो खा ले बेटा। उठ जा राहुल। राहुल நீங்களே இந்த வீடியோவ பார்த்திருப்பீங்க. ராகுல்ன்ற அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருந்திருக்கான். அவங்க அப்பா வந்து, "ராகுல் இங்க யார் வந்திருக்கா பாருடா, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. வா நம்ம சாப்பிடலாம்" அப்படின்னு கூப்பிட்டப்பயும் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, ஃபோன்லேயே யூஸ் பண்ணிட்டு எதையுமே கண்டுக்காம ஒரு நிலையில அப்படியே இருந்திருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் மேல கொசு கடிச்சுக்கிட்டு இருக்கு. அதையும் பெருசா எண்ணாம, அதுக்கு ரியாக்ட் கூட பண்ணாம அந்த பையன் அவ்ளோ சின்சியரா அந்த ஃபோனே யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு இன்ஃபர்மேஷன் எரா. எல்லாமே நம்ம கைக்குள்ள ஒரு சின்ன ஃபோன்லேயே வந்துருச்சு. நமக்கு என்ன தெரியணும்னாலுமே யார்ட்டையும் கேட்கறத விட கூகுளே சர்ச் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். அதே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஓவரா யூஸ் பண்ணா அதோட நிலைமை இப்படிதான். ஸோ இப்போ இருக்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க, ஃபோன் கொடுத்தா தான் அழுகையை நிறுத்துறாங்க. எல்லாத்துக்குமே ஃபோன் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. பேரண்ட்ஸும் வேற வழியே இல்லாம அவங்க குவைட்டா இருக்கணும், அவங்க வேலையில பிஸியா இருப்பாங்க. ஸோ அதனால ஃபோனை கொடுத்து அந்த பசங்களை ஓரமா உட்கார வச்சிடுறாங்க. அதுதான் ரொம்ப தப்பு. பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் இதுதான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்து பசங்க சாப்பிட்ற ஃபுட்ல கரெக்டான நியூட்ரிஷன்ஸ் இல்ல. ரொம்ப சுகர் எடுத்துக்கிறதுனால சின்ன குழந்தைங்களோட பிரெயின் கேப்பபிலிட்டி ரொம்பவே கம்மியாகுது. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஃபெர்டிலிட்டியும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அண்ட் இந்த சூழ்நிலையிலே ஒரு குழந்தையை வளர்க்குறதும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பேரண்ட்ஸ் ஒரு குழந்தைக்கு ப்ராப்பரான ப்ளே டைம், ஸ்டடி டைம், ஸ்க்ரீன் டைம் இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி வளர்க்கலன்னா அந்த குழந்தையோட நிலைமை எப்படி தான் போய் முடியும்.